கடந்த வாரம் மும்மொழி கொள்கை வேண்டுமா வேண்டாமா அப்படின்ற தலைப்புல விவாதங்கள் ஷோ ஆனா ரிலீஸ் ஆகாம நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த மும்மொழி கொள்கை எப்படிங்கிறது இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா ஹிந்தி வர்சஸ் தமிழ் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. 9ஆம் தேதி டெலிகாஸ்ட் ஆகிறதா இருந்தது. பட் கம்ப்ளீட்டா இது வந்து ஸ்டாப் பண்ணப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா மும்மொழி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஆஸ் பர் லா தப்பு. ஏன்னா ஆஸ் பர் கான்ஸ்டிடியூஷன் படி பார்த்தோம்னா ரீஜனல் லாங்குவேஜ் மேண்டேட்டரி மஸ்ட். மக்கள் கிட்ட போய் இருமொழி கொள்கையோ இல்லை மும்மொழி கொள்கை எதுக்காக கொண்டு வராங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மக்கள் கிட்ட போய் பேச பொருளாக மாறிடக்கூடாதுன்றதுக்காகவே நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்களே. பிஜேபியின் அழுத்தம் காரணமாக இதை தான் அவங்க திரும்ப யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேகா பார்க்க முடியுது. பட் இப்போ விஜய் டிவி தரப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ரிவ்யூக்காக திரும்ப இந்த ஒரு கம்ப்ளீட் ஷூட் அனுப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்க சொல்றாங்க. திமுகவை சேர்ந்த சேலம் தரணிதரன் அவர் இருக்காரு, பாஜக சேர்ந்த தென்காசி மாவட்ட தலைவர் ஆனந்தன் ஐயாசாமி அவரு, அப்புறம் நிறைய ஆர்வலர்கள், எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள் இவங்க எல்லாமே ஜாஸ்தி அந்த ப்ரோக்ராம்ல வந்து கலந்துக்கிட்டதையும் நம்மளால பார்க்க முடிஞ்ச ஒரு விஷயமா தான் இருக்கு. மும்பையில் அவங்களோட ஹெட் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, ஸ்டார் டிவி குழுமத்தின் தலைமை, அவங்க தான் அலுவலகத்தில் இருந்து விவாதத்தை நிறுத்தி வைக்க குறிப்பிட்ட அறிவுறுத்தல்களை பெற்றதால் தான் ஸ்டார் விஜய் இதை நிறுத்தி வைத்துள்ளதாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. அவங்களோட திறமையை வெளியே கொண்டு வரதுக்கு ஒரு பாதிப்பா லாங்குவேஜ் இருந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லிட்டு அவங்க இன்னொன்னும் அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. இது அதுல வந்து யார் யார் இங்க வேண்டான்னு சொல்றாங்களோ அந்த அரசியல்வாதி பசங்களும் கண்டிப்பாக அங்கே ஏதோ ஒரு 3வது லாங்குவேஜ் படிச்சுக்கிட்டு தானே இருக்காங்க. ஹிந்தி படிக்கிறதும் படிக்கிறாங்க, மற்றது சொன்ன மாதிரி மற்ற லாங்குவேஜும் படிக்கிறாங்க. ஏன் அவங்க மட்டும் படிக்கணும்? இருக்க எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கும் கொண்டு போய் மும்மொழி கொள்கையை சேர்க்கணும், ஹிந்தியும் அங்கே போகணும் அப்படிங்கிறத இவங்களோட விஷயமா இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, தமிழ் வர்சஸ் ஹிந்தி, பிஜேபி வர்சஸ் டிஎம்கே, இவ்வளோதான் இதில் கண்டென்ட்டாக இருக்கு. வேறு எதுவுமே இதில் கண்டென்ட்டாக இல்லை. ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அட்வொகேட் பிரியதர்ஷினி அவர்கள். வணக்கம். வணக்கம். பிரபல தொலைக்காட்சியில ஒரு ரொம்பவே மக்களுடைய ஃபேவரட்டான ஒரு டாக் ஷோனா அது கண்டிப்பா நீயா நானா. அப்போ இருந்து இப்போ வரைக்குமே மக்களை பிரதிபலிக்கக்கூடிய, மக்களுடைய உணர்வுகளை எல்லாமே டிபேட்டா பேசி மக்கள் மனதில் இடம் பிடிச்ச ஒரு ஷோ. இந்த ஷோவில் வந்து கடந்த வாரம் மும்மொழி கொள்கை வேண்டுமா வேண்டாமா அப்படின்ற தலைப்புல விவாதங்கள் நடைபெற்று அந்த விவாதங்களும் முடிஞ்சு அதுக்கான எடிட் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு ஷோ ஆனா ரிலீஸ் ஆகாம நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஏன் நீயா நானால வந்து அதை வந்து ரிலீஸ் பண்ணல? எப்பவுமே வந்து ஒரு சமூக நீதி எல்லாம் பேசக்கூடிய ஒரு ஷோவா இருக்குமே, இதை பத்தி ஏன் பேசல? தலைப்பெல்லாம் போட்டுட்டு அதை ஏன் பேசாம நிறுத்தி வச்சிருக்காங்க? இப்படி பல கேள்விகள் இருக்கு. இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கு? இப்படி பல பேர் வந்து நீயா நானா கோபிநாத் அவர்கள் எல்லாம் வந்து டேக் பண்ணி நீங்களாம் இதை கேட்க கூடாதா, நீங்க தானே இதுக்கு ரெப்ரசன்ட், நீங்களாம் அதை கேட்கணும்ல அப்படின்ற மாதிரி அவரெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த ஒரு அழுத்தம் அப்படின்றது பெரிய வகையில மக்கள் மத்தியிலும் பேசப்பட்டிருக்கு. சோ உங்களுடைய பார்வையில இதை எப்படி பாக்குறீங்க? இதுக்கான காரணங்கள் என்ன? ஏன்னா இது பெருசா இப்ப டாக் ஆயிட்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா நீ நானாவை கூட எல்லாம் விட்டாங்க. கோபிநாத் தாக்கப்பட்டாரா, அப்படி அவர் கேள்வி கேட்க மாட்டாரா, அவர் கேள்வி எழுப்பியதால் தாக்கப்பட்டாரா அப்படின்ற மாதிரி நிறைய டாக் போயிட்டு இருக்கு. ஏன்னா இந்த ஷோ மட்டும் தான் 10 வருடங்களுக்கு கிட்டத்தட்ட மேலாக அப்போதுல இருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி போற ஒரு ஷோவா இருக்கட்டும், ஆங்கர் வந்து அந்த பர்சன் வந்துட்டு மாத்தாத ஒரு ஷோவா இருக்கட்டும், அது எல்லாமே போயிட்டு இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஷோ இவ்வளோ விறுவிறுப்பா, ஏன்னா இவ்வளோ டாபிக் ரெப்பிட்டேட்டிவ்ஸ் எதுவுமே இல்லாம இன்னும் அந்த சுவாரஸ்யமோட வச்சுட்டு இருக்க ஒரு விஷயம் கோபிநாத் அவரால் நம்ம கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னா அவர் எழுப்பக்கூடிய கேள்விகளாகட்டும் அதை அவர் ஈக்குவாலிட்டி பேஸ்ல கொண்டு போய், நானும் நிறைய டாக் ஷோஸ் போயிருக்கேன், அதுல வந்து உள்ள போயிட்டு நான் வந்து பார்ட்டிசிபேட்டும் பண்ணியிருக்கேன். பட் கம்பேரிட்டிவ்லி பார்க்க போனோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து 2 பக்கத்துக்கும் கேள்விகளும் நியாயமாக இருப்பதையும் நம்மளால பார்க்க முடியும். பிளஸ் ஸ்பேஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஈக்குவலா கொடுக்கறதையும் நம்மளால பார்க்க முடியும் ஆக்சுவலி இந்த இடத்துல. ஓகே, அப்படி போகும்போதுதான் என்ன அப்படின்னா இந்த விஷயம் இப்போ உள்ள சர்ச்சை என்னைக்கு வந்துட்டு இப்ப நம்ம சொல்லுவோம்ல, இந்த தலைப்பில் பேச நீங்கள் விரும்பினீர்கள்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணலான்ற மாதிரிலாம் கார்டு போடுவாங்க இல்லையா, லைக் அந்த என்ன இது லைக் ஒரு டு த பப்ளிக் வந்து கார்டு போடுவாங்கல்ல அந்த இடத்துல, இந்த கார்டை பார்த்துட்டு நீங்க வந்து வரலாம், இந்த கால் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இன்வைட் கார்டு மாதிரி இருக்கும் இல்லையா, அதுல இருந்து ஆரம்பிச்ச ஒரு விஷயம் தான் இங்க என்னாச்சு, மார்ச் 3ஆம் தேதி ஷூட் பண்ணப்பட்டிருக்கு. 4ஆம் தேதியே என்னாச்சு, எடிட் பண்ணப்பட்டு இந்த விஷயம் வெளியே வந்தது. 9ஆம் தேதி டெலிகாஸ்ட் ஆகிறதா இருந்தது. பட் கம்ப்ளீட்டா இது வந்து ஸ்டாப் பண்ணப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா மும்மொழி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்ம திரும்ப பார்த்துட்டு இருக்கோம். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஆகட்டும், இல்ல மும்மொழி கொள்கை ஆகட்டும், இது எல்லாமே அட் அ டைம்ல வந்துச்சு. என்னன்னா நம்ம இந்த பொள்ளாச்சிலி ஆகட்டும், இல்ல சென்னை ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லயே ஆகட்டும், எல்லாமே பார்க்கும்போது இந்த நேம் எல்லாம் லைக் அழிச்சாங்க, ஹிந்தி பேர் எல்லாமே பெயிண்ட் வச்சு அழிச்சாங்க. அவங்க அரெஸ்ட் பண்ணாங்க. திரும்ப அந்த பேர் எல்லாமே பப்ளிக் நியூசன்ஸ் கிரியேட் பண்றது டு தி கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, அது கீழெல்லாம் வந்துட்டு இது போடப்பட்டது, ஆக்ஷன் செக்ஷன்ஸ் போடப்பட்ட, ஆக்ஷன்ஸ் எடுக்கப்பட்டது. அங்கேயும் சொல்லப்பட்ட விஷயம் என்னவா இருந்தது அப்படின்னா, அதை அழிச்சது வந்து திமுக சார்ந்தவர்கள்.
அதனால அவங்க வந்து வேணும்னே பண்றாங்க, மக்கள் மத்தியில் என்ன சொல்றது விரோதத்தை மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக செய்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு விஷயம் அங்கே வந்தது. ஓகே, அட்ட ஸ்ட்ரெச்ல வந்தது. பிளஸ் இன்னொரு விஷயம் என்ன, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இவங்க வந்துட்டு சொன்ன ஒரு விஷயமும் பார்க்க முடியுது. சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசிக்கு நீங்க ஒத்துக்கலன்னா தமிழ்நாட்டுக்கு நாங்க நிதி கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதற்கு இது சிஎம் அவர்களும் ஒரு ப்ரோக்ராம்ல பேசுவதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. நீங்க அந்த அமௌண்ட் வந்துட்டு எவ்வளவு கோடி கணக்கில் இது கொடுத்தாலும் எங்களுக்கு அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டது. ஏன்னா மும்மொழி கொள்கையை எங்களால் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம். அதை தாண்டி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அதை விட பெரிய சர்ச்சையாச்சு. என்ன அப்படின்னா, ஒரு மத்திய அரசை சார்ந்த சிபிஎஸ்இ ஐசிபிஎஸ்இ ஸ்கூல் எதுவா இருந்தாலும் தமிழ்நாட்டில் கொண்டு வரணும், இல்லை மற்ற மாநிலங்களில் கொண்டு வரணும் அப்படின்னா அந்த மாநிலங்களுக்கு இருந்து ஒரு என்ஓசி வாங்கணும், நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும். ஏன் என்ன ஆச்சு, ஃபுல் சிஸ்டம் வந்து நமக்கு சென்ட்ரல் சிஸ்டம் ஏன் அப்படின்னு கேட்கும் போது அங்கே இருக்க லோக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே யார் வந்து கண்காணிக்க போறா, யார் இன்ஸ்பெக்ட் பண்ண போறான்னா லோக்கல் கவர்மெண்ட் தான். மேண்டேட்டரி அவங்க தான் பண்ணி ஆகணும். அது அட்மாஸ்பியர் எப்படி, பில்டிங்ஸ் வந்து இன்ஸ்பெக்ஷன் வராங்க இல்லையா, பில்டிங்ஸ் ப்ராப்பராக பண்ணுறாங்களா, அங்கே வந்து போதுமான வசதி கழிவறை வசதி இருக்கா, போதுமான கிளாஸ் ரூம்ஸ் இந்த அளவுக்கு இருக்கா, இதெல்லாமே இன்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியது அவங்க தான். ஸோ இது ஒரு மிஸ்மேட்ச் ஆகும் கண்டிப்பாக. ஒரு வாட்டி சென்ட்ரல் தான் வந்து அவங்க வந்து பார்த்துட்டு இருக்க முடியும். ஸோ இந்த என்ஓசி வேண்டாம், இது நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புகிறோம், இதன் பேரில் நீங்கள் 30 நாளுக்குள்ள ரிப்ளை கொடுக்கல அப்படின்னா அப்புறம் ஒரு ரிமைண்டர் நோட்டீஸ் அனுப்பப்படும். அந்த ரிமைண்டர் நோட்டீஸ்க்கும் நீங்கள் எதுவும் கொடுக்காம அமைதியாக இருந்தீங்கன்னா விச் மீன்ஸ் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை நீங்கள் வந்து எக்ஸப்ட் பண்ணிட்டதா அர்த்தம். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அது வேறு. இது என்ஓசிக்கு நீங்க வந்துட்டு எதுவுமே இதுக்கு அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலன்னா நீங்க அதை ஒத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. அதுவும் ஒரு சர்ச்சையாவே போயிட்டு இருக்க ஒரு விஷயமா இங்க பார்க்கப்படுது. ஒண்ணு, இந்த மும்மொழி கொள்கை எப்படிங்கிறது இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா ஹிந்தி வர்சஸ் தமிழ் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஓகே, ஏன்னா நிறைய பேர் எழுப்புற கேள்வி இப்போ என்ன வரும்னா, மும்மொழி அப்படின்னா அது இந்தியா இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்த இடத்துல தமிழ், இங்கிலீஷ், ஸ்பானிஷ், பிரெஞ்சு எதுவோ வேணா இருக்கலாம். ஓகே, ஏன்னா எல்லா ஸ்கூல்ஸ்லயும் நீங்க பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா, கம்ப்ளீட்டா அந்த தேர்ட் லாங்குவேஜ் இந்தியா மட்டும் தான் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அது வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கு அந்த இடத்துல, ஹிந்தி, பிரெஞ்சு, ஸ்பானிஷ், இன்னும் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ, சான்ஸ்கிரிட், அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே அந்த இடத்துல. பிரெஞ்சு, ஸ்பானிஷ் எல்லாம் ஆப்ஷன்ஸ்ல கொடுக்கல இல்ல மேம். ஏன்னா இந்திய மொழிகள் எதுவெல்லாம் இருக்கோ அது மட்டும் தான் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ல அதனால அது ஹிந்தின்னு அந்த இடத்துல ஃபிக்ஸட் ஆயிடுச்சு. அதுதான் விஷயம் இந்த இடத்துல. அதனால அது ஹிந்தி திணிப்பு, ஹிந்தின்ற மாதிரி ஃபிக்ஸட் ஆயிடுச்சு. இப்போ இங்க பாஜக தரப்புல இருந்து கேட்குற ஒரு விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா, சரி ஓகேங்க, நாங்க சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, நாளைக்கு ஒரு விஷயம் தமிழ்நாட்டை தாண்டி வெளியே போகும்போது ஆகட்டும், இல்லை அடுத்த ஒரு ஸ்டேட்டுக்கோ மாநிலத்துக்கோ இல்லை ஒரு கண்ட்ரிக்கோ போகும்போது ஆகட்டும், அந்த ஒரு மாணவன் வந்து எல்லாமே தெரிஞ்சுட்டு ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு தான் போகணும். லாங்குவேஜ் வந்து அவங்களோட திறமையை வெளியே கொண்டு வரதுக்கு ஒரு பாதிப்பாக லாங்குவேஜ் இருந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லிட்டு அவங்க இன்னொன்றும் அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. இது அரசியல் ரீதியாக பார்க்காம என்ன ஸ்டேட்மெண்ட் மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. ஏன்னா ஒன்று, ரெண்டாவது அவங்க அந்த இடத்துல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, சரி ஓகேங்க, இப்போ நம்ம இப்படி பிரிச்சுக்கலாம், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், மெட்ரிக் பிரிச்சுக்கலாம், சிபிஎஸ்சி ஐசிபிஎஸ்சிலாம் அடுத்தது வச்சுக்கோங்க, மெட்ரிக்கை பிரிச்சுக்கலாம். ஓகே, பிரிக்கும் போது கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கவங்களுக்கு ஹிந்தின்ற ஒரு விஷயமே கிடையாது. பட் ஆனால் அதுக்கப்புறம் இருக்க ஸ்கூல்ஸ்ல போறவங்க வந்து கண்டிப்பா ஹிந்தி படிச்சுட்டு தான் இருக்காங்க. அதுல வந்து யார் யார் இங்க வேண்டான்னு சொல்றாங்களோ அந்த அரசியல்வாதி பசங்களும் கண்டிப்பாக அங்கே ஏதோ ஒரு 3வது லாங்குவேஜ் படிச்சுக்கிட்டு தானே இருக்காங்க. ஹிந்தி படிக்கிறதும் படிக்கிறாங்க, மற்றது சொன்ன மாதிரி மற்ற லாங்குவேஜும் படிக்கிறாங்க. ஏன் அவங்க மட்டும் படிக்கணும்? ஏன் நார்மல், அதாவது பொருளாதாரத்தில் வந்து அந்த அளவுக்கு முன்னேறாத பின்னடைவு இருக்க ஒரு பசங்க ஏன் படிக்கக்கூடாது? ஸோ இருக்க எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கும் கொண்டு போய் மும்மொழி கொள்கையை சேர்க்கணும், இந்தியும் அங்கே போகணும் அப்படிங்கிறத இவங்களோட விஷயமா இங்கே இருக்கு. ஓகே, இதை இங்க எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா, திமுக தரப்புல வந்துட்டு இது வந்து இந்தி திணிப்புன்னு பார்க்கப்படுது இங்க. ஓகே, ஏன்னா ஆல்ரெடி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிஜேபியை உள்ள வர விட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஒரு பக்கம் இருந்தாலும், இது வந்து ஹிந்தி திணிப்பு, எப்படி ஒரு விஷயத்தை நீங்க திணிக்கலாம், திணிக்கிறதுக்கு உண்டான எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவங்க சில ஸ்கூல்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. அதாவது மினிஸ்டர் ஸ்கூல் ஆகட்டும், சில ஸ்கூல் லிஸ்ட் அவுட் பண்ணி பாருங்க, இங்கே வந்து அவங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயமாகட்டும், இவங்க பசங்க எல்லாம் அங்க போய் படிக்கிறாங்கன்னு சொன்ன ஒரு விஷயமாகட்டும், இது எல்லாமே இவங்க சொல்றாங்க. என்னன்னா இல்ல மேம், ஆனா அந்த மொழி அவங்க தரப்புல இருந்து சொல்லப்படுறது என்னன்னா, இப்போ 3வது ஒரு மொழி நீங்க கத்துக்கணும்னா அது எந்த மொழியாக வேணாலும் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. இதுக்கான ஆசிரியர்கள் எப்படி சூஸ் பண்ணுவீங்க அப்படின்ற கேள்விகளும் எழுப்புறாங்க இல்லையா? ஆசிரியர்கள்னு வர்றப்போ நீங்க எத்தனை ஆசிரியர்கள் போடுவீங்க? ஒரு 4 குழந்தைங்க, ஒரு 10 குழந்தைங்க, ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மொழி சொன்னாங்க, 10 ஆசிரியர்கள் தனியா ஒரு குழந்தைக்குன்னு மொழிக்கு போடுவீங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. ஸோ அதுக்கான நிதியை யாரு ஒதுக்குறது? இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கூட அந்த மும்மொழி கொள்கை அடிப்படையில் வருது. சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் தாண்டி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் எல்லாத்துலயுமே வந்து தமிழ் மேண்டட்டரியா இருக்கு. ஆனா இப்போ பிஜேபி நடத்தக்கூடிய கேந்திர வித்யாலயா ஸ்கூல்ல வந்து தமிழ் கத்துக் கொடுக்கல அப்படின்றது கிடையாது. இப்ப நான் நிறைய ஸ்கூல்ஸ்ல சிபிஎஸ்சி ஐசிபிஎஸ்சி எடுத்துக்கிட்டா தமிழனே ஒண்ணு இல்ல. ஏன்னா அதுவுமே வந்துட்டு ஆஸ் பர் லா தப்பு. ஏன்னா ஆஸ் பர் கான்ஸ்டிடியூஷன் படி பார்த்தோம்னா ரீஜனல் லாங்குவேஜ் மேண்டேட்டரி மஸ்ட். எந்த மாநிலத்துல அந்த பள்ளி அமைஞ்சிருக்கோ ஓகே, அந்த மாநிலத்தோட லாங்குவேஜ் கண்டிப்பா கத்துக்கணும். அப்ப வந்துட்டு நீங்க மும்மொழி கொள்கையை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அப்ப இதையும் ஃபாலோ பண்ணணும்ல.
இப்ப மும்மொழி கொள்கை இருக்கா, இங்கிலீஷ் தமிழ் அப்போ மேண்டேட்டரி. அந்த இடத்துல வந்து அவங்களுடைய ஒப்பீனியனோ இல்ல அவங்களுடைய நோக்கமோ வேற அப்படின்றத இவங்க சொல்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா? இந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கான்ட்ரடிக்டரி ஆகுது இல்ல. என்ன சொன்ன மாதிரி ரீஜனல் லாங்குவேஜ் அப்படின்னா தமிழ் மேண்டேட்டரி. அப்ப இங்கிலீஷ் ஒரு விஷயம் நீங்க அந்த இடத்துல வைக்கிறீங்க. அப்ப மூணாவது எந்த லாங்குவேஜ் வேணா வைக்கலாம்ன்றது ஓகே, மும்மொழி கொள்கை மூணாவது லாங்குவேஜ் அப்படின்னு சொல்ற மாதிரி சிபிஎஸ்சி ஆகட்டும் ஐசிபிஎஸ்சி ஆகட்டும் அங்க தமிழ் மேண்டேட்டரின்ற ஒரு கான்செப்டே இல்லாம இருக்குல்ல. நீங்க எந்த லாங்குவேஜ் வேணா சூஸ் பண்ணிக்கலாம், தமிழை விட்டுறாங்க எல்லாருமே இந்த இடத்துல. போகும்போது இங்கிலீஷ் ஆகட்டும், அதுக்கப்புறம் போகும்போது ஸ்பானிஷ் பிரெஞ்சு ஹிந்தின்னு போகும்போது அப்போ ரீஜனல் லாங்குவேஜ்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எங்க போகுது? அது இல்ல. ஏன்னா ஒரு விஷயத்துல இருந்தது, இந்த பிரின்சிபலா இருக்கட்டும் இல்ல உயர் அதிகாரிகளா இருக்கட்டும் தமிழ்நாட்டுல இருக்கவங்களுக்கு வந்து கண்டிப்பா மேண்டேட்டரி தமிழ் தெரிஞ்சிருக்கணும், எழுத படிக்கின்ற ஒரு விஷயம் இருந்தது. ஆக்சுவலி நம்ம ஃபாலோ பண்றோமா? நார்த்ல இருந்து இருக்க எல்லாரும் தானே கூட்டு வந்து உட்கார வச்சுட்டு இருக்கோம் இந்த இடத்துல. அந்த ஒரு ஃபாலோ அப்ஸே அந்த இடத்துல கிடையாது இல்ல. சோ இது கண்டிப்பா ஒரு கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்டா தான் கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப அப்பட்டமா தெரியுதுன்றது தான் எங்க விஷயமா இருக்கு இதுல. ஓகே மேம். இப்போ நீயா நானா ஷோ நிறுத்தி வைக்கப்பட்டதுக்கு பின்னாடியும் வந்து மும்மொழி கொள்கை இருமொழி கொள்கை இந்த விஷயங்கள் பேசும்பொழுது இருமொழி கொள்கையினுடைய பாயிண்ட்ஸ் அண்ட் அதுக்கான அது எதுக்கு தேவை, இருமொழி கொள்கையை சாதித்தது என்ன, இருமொழி கொள்கையால் தமிழ்நாடு என்ன எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேசினாங்க. அதன் காரணமாகவே இந்த நிகழ்ச்சி வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. மக்கள் கிட்ட போய் இருமொழி கொள்கையோ இல்லை மும்மொழி கொள்கை எதுக்காக கொண்டு வராங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மக்கள் கிட்ட போய் பேச பொருளாக மாறிடக்கூடாதுன்றதுக்காகவே நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்களே. இதுக்கான அத்தாரிட்டேட்டிவா மெயினா இப்போ ஸ்டார் விஜய் வந்து ஜியோ ஹாட் ஸ்டார் அப்படி அந்த ஜியோ நிறுவனம் வந்து அதை எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்படுது. இது பத்திரிகையாளர்களுடைய சுதந்திரத்தை வந்து தடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ரைட் டு எக்ஸ்பிரஷன் ஆர் ஸ்பீச் அதெல்லாமே. இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா when it comes to license purpose, okay, அப்படி சொல்லும் போது இப்போ வந்து ரெகுலர் கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது இப்போ நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் போகும்போது நம்ம என்ன ஆப்ஜெக்டிவ் கீழே ரெஜிஸ்டர் பண்றோம்னு ஒன்று இருக்கு. இப்போ ஒரு சேனல் இருக்குன்னா அது முற்றிலும் பொழுதுபோக்கு சார்ந்ததா, ஓகே, இல்லைனா வந்துட்டு ஃபுல்லா நியூஸை கவர் பண்ண போறாங்களா, ஜேர்னலிசம் பேஸ் போறாங்களா, கரண்ட் அஃபேர்ஸை பத்தி பேச போறாங்களா, அது எல்லாமே அவங்க வந்து அஸ் அன் ஆப்ஜெக்டிவ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ அவங்க இன்க்ளூட் பண்ணணும் அந்த இடத்துல. ஓகே, அப்படி இருக்கும்போது இங்க என்ன சொல்லப்படுது அப்படின்னா இவங்க விஜய் டிவி கிட்ட வந்து அந்த லைசன்ஸ் இல்லைன்னு ஒரு ஆனா இந்த இப்போ வந்து இந்த டைட்டில் வந்து ஃபர்ஸ்டே வந்து இந்த தலைப்புல தான் நாங்க வந்து பேச போறோம் அப்படின்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அதை சொல்லும் பொழுதே அதுக்கான கண்டனங்கள் வந்திருக்கலாம். பட் ஆனா வந்து ஷூட் பண்ணி அதுல எந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் வந்திருக்கு, அது யாருக்கு ஃபேவரா போகும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் லைசன்ஸ் இல்லன்னு டிசைட் பண்ணுவாங்களா? அது டிசைட் பண்ணா அந்த விஷயம் அப்பதான் வெளில வருது ஆக்சுவலி. ஏன்னா இங்க லைசன்ஸ் நம்ம சொல்றது இப்ப சன் டிவியே நம்ம எடுத்துட்டோம்னா ஃபுல்லா மூவிஸ் நாடகம் எல்லாமே போடுறாங்க. பட் ஆனா ஒரு நாளைக்கு 2 டைம் நியூஸ் போடுறதுக்கு அவங்க கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் இன்னைக்கு என்ன நடக்குதோ அது அஃபேர்ஸ் ரிலேட்டட் டு நியூஸ்ன்ற ஒரு ஆப்ஜெக்டிவ் அதுக்குள்ள அவங்க இன்க்ளூட் பண்ணிருக்கணும். பட் விஜய் டிவி நமக்கு தெரியும் வந்து பேசுறாங்க, பட் நியூஸ் பேஸ்ட் இது வரைக்கும் எந்த ஒரு விஷயமும் அந்த இடத்துல பண்ண மாதிரி இல்ல. ஒரு வரது அதை டிபேட் ஃபார்மேட்ல எடுத்துட்டு போறாங்க. இதுவும் நம்ம டிபேட் ஃபார்மேட்ல தான் பார்க்க வேண்டிய ஒரு இடத்துல தான் இருக்கும். ஏன்னா அகைன் இட் இஸ் a debate show, not a news show. இவங்க வந்து ஒரு ரீடர் அங்க உட்கார வச்சு அவங்க அங்க ஒன்றும் நியூஸ் வாசிக்க வைக்கல அந்த இடத்துல. இல்ல இப்போ நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் பத்தி 2 வாதங்கள்லாம் நடந்திருக்கு. இப்போ ஆணவ படுகொலை நடந்திருக்கு, ஆமா, கல்வி வச்சு நடந்திருக்கு. அதை விட கல்ச்சுரலா தமிழ்நாடு ஒரு கல்ச்சுரலா தாலியை பத்தி எல்லாம் கூட பேசியிருக்காங்க. அப்போலாம் வந்து இந்த மாதிரியான ஓரின சேர்க்கை பத்தி பேச்சுகள் வந்திருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசும்போது இதையுமே வந்து பேசியிருப்பாங்க. ஏன் லைசன்ஸ் வந்து தலைப்பு அறிவிக்கும் போதே இதுக்கான லைசன்ஸ் இல்லைன்றத ரியலைஸ் பண்ணிருக்க மாட்டாங்களா, இல்ல எல்லாமே நீங்க சொல்ற மாதிரி அது வந்து மும்மொழிக்கு ஆதரவாளர்கள் எதிர்ப்பாளர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். மேபி கைண்ட் ஆஃப் காமன் டிபேட் மாதிரி அது போயிருக்கலாம். ஏன்னா இதுல வந்து நீங்க பங்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு இப்ப திமுக சொல்ற குற்றச்சாட்டும் அதுதான். என்ன சொல்றாங்கன்னா இந்த நீயா நானா வந்து இந்த எபிசோட வந்து தடுத்து நிறுத்தினதே வந்து பிஜேபி தான். பிஜேபியோட பிரஷர் இருக்கு. ஏன்னா அவங்க எப்பவுமே யூஸ் பண்ற ஒரு வார்த்தை திமுக என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஜேபியின் அழுத்தம் காரணமாக இதை தான் அவங்க திரும்ப திரும்ப யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டாகா பார்க்க முடியுது. இங்கேயும் அதே வார்த்தைகள் தான் வலுத்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அது அவங்க சொல்லக்கூடிய பிஜேபியினுடைய அழுத்தம் இருக்கு அப்படின்னு சொல்றது வந்து இங்க இருக்குமா இல்ல இல்லாம கூட இருக்கலாமா, இல்ல இங்க இடத்துல பிஜேபியோட அழுத்தம் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கா இல்லையா? ஆனா இங்க ஸ்டார் தரப்புல இருந்து சொல்லப்படுற ஒரு விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா மேபி அது கான்ட்ரடிக்டரியா தான் இருக்கு எல்லாமே. ஏன்னா இங்க பார்த்தோம் நம்ம சொன்ன மாதிரி 3ஆம் தேதி ஷூட் பண்ணப்பட்டு 4ஆம் தேதி எடிட் பண்ணி வந்தாச்சு, 9ஆம் தேதி டெலிகாஸ்ட் இருந்தது. பட் அதை தாண்டி வந்து அடுத்தது ஐ திங்க் சமையல் ரிலேட்டட் ஏதோ போட்டாங்கன்னு நினைக்கிறேன், இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டட் ஏதோ ஒன்று பப்ளிஷ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆக வேண்டிய அன்னைக்கு ஆகல. பட் இப்போ விஜய் டிவி தரப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ரிவ்யூக்காக திரும்ப இந்த ஒரு கம்ப்ளீட் ஷூட் அனுப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு வந்துட்டு நம்ம சொல்ற மாதிரி அந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்றுக்கிட்டவங்க வந்து ஒரு எப்பவுமே 2 சைடு இருக்க சாமானிய மக்களும் இல்ல. அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா திமுகவை சேர்ந்த சேலம் தரணிதரன் அவர் இருக்காரு, பாஜக சேர்ந்த தென்காசி மாவட்ட தலைவர் ஆனந்தன் ஐயாசாமி அவரு, அப்புறம் நிறைய ஆர்வலர்கள், எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள் இவங்க எல்லாமே ஜாஸ்தி அந்த ப்ரோக்ராம்ல வந்து கலந்துக்கிட்டதையும் நம்மளால பார்க்க முடிஞ்ச ஒரு விஷயமா தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் போயிட்டு இப்போ ஸ்டார் தரப்புல வந்துட்டு போய் விளக்கம் கேட்கும் போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இங்க அப்படின்னா மும்பையில் அவங்களோட ஹெட் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, ஸ்டார் டிவி குழுமத்தின் தலைமை அவங்க தான் அலுவலகத்தில் இருந்து விவாதத்தை நிறுத்தி வைக்க குறிப்பிட்ட
அறிவுறுத்தல்களை பெற்றதால் தான் ஸ்டார் விஜய் இதை நிறுத்தி வைத்துள்ளதாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் என்னன்னா, இன்னொன்னு என்ன சொல்றாங்க, ஏங்க இந்த டாபிக் எப்படி பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த தலைப்பின் உணர்ச்சி பூர்வமான தன்மை காரணமாகவே விவாதத்தை நிறுத்தி வைக்குமாறு அவர்கள் அறிவுறுத்தினர். அப்படி அது என்ன எனக்கு புரியல. உணர்ச்சி தன்மைன்றத அவங்க எதை மென்ஷன் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல அந்த இடத்துல. ஆக்சுவலி எக்ஸாக்டா இருக்கணும் போது இது சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. உணர்ச்சி தன்மைனா இப்ப மொழிவாரியாக பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இல்ல இதை தாண்டி நீங்க சொல்ற மாதிரி ஃபேவரிசம் ஒரு சைடு போயிடுச்சுன்னா, இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இது ஃபேவரிசம்னு எடுத்துக்கணுமா இல்ல ஒபினியன்ஸ்னு எடுத்துக்கணுமா? இது வந்து நீங்க எப்படி இப்ப இது ஒரு மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் போது நம்ம வந்து ஒப்பீனியனா பார்த்தா ஓகே, இது இவங்க ஒருவேளை ஃபேவரிசம்னு பயப்படுறதுனால கூட இந்த பிரஷர் வந்திருக்கலாம். ஏன்னா இப்ப இவங்களே என்ன சொல்றாங்கன்னா, பாஜக தரப்புல மக்கள் எல்லாம் ஏற்றுக்க கொள்ள ரெடியா தான் இருக்காங்க, கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க இல்லையா. இப்போ எவ்வளவு பேர் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு. அதுலயும் ஒருவித கான்ட்ராடிக்டரி ஃபேக்ட் என்ன வந்தது அப்படின்னா, ஸ்கூல்ல வந்து பசங்களை எல்லாம் திட்டி அடிச்செல்லாம் கையெழுத்து போட வைக்கிறாங்க. பிஸ்கெட் கொடுத்து ஆமா, குழந்தைங்களுக்கு சாக்லேட்டோ பிஸ்கெட்டோ கொடுத்தா தானே கையெழுத்து போடுவாங்க அந்த இடத்துல. ஏன்னா எப்படி வேலை வாங்கணும்னு தெரியும் இல்லையா. சோ அப்படி இருக்கும்போது அப்படியெல்லாம் போட சொல்றாங்கன்ற மாதிரி ஒரு வீடியோஸும் நமக்கு அந்த இடத்துல வந்தது. ஓகேவா, இவங்க என்ன காமிக்க விரும்புறாங்கன்னா, இப்ப என்ன உனக்கு மக்கள் ஆதரவு இருந்தா ஓகே தானே, அப்ப இரு மக்கள் ஆதரவை நான் காமிக்கிறேன். இவங்க என்ன சொல்றாங்க, அதுக்கு ஆப்போசிட்டா டெலிவிஷன்ல வந்துருச்சு அப்படின்னா அத போட முடியாதுன்ற. இவங்க என்ன சொல்றாங்க, இப்படியே வச்சுப்போங்க, பிஜேபி டிஎம்கேனே வச்சுப்போம். ஏன் நம்ம இப்படி சொல்ல எதிர்க்கட்சிகள் இங்க டிஎம்கே என்ன சொல்றாங்க, நீங்க எப்படி நீங்க வந்து ஒப்புதல் வாங்கினது எங்களுக்கு ஒன்றும் தெரியாமல இருந்தாங்க, வீடியோ வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு சில விஷயத்தை வெளியே கொண்டு வராங்க. ஆனா இந்த ஒரு நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னாலே வந்து சாமானிய மக்களும் பேசலாம், சாமானிய மக்களும் டிவில வரலாம் அப்படின்றதுனால இந்த நிகழ்ச்சி அவங்க லைஃப் அடுத்த இடத்துக்கோ இல்ல அவங்களோட பேஷன் நோக்கி போனதை நம்மளால பார்க்க முடியும். ஆமா, அப்போ அந்த டெலிவிஷன்ல அந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து செல்ஃபிஷாவோ இல்ல எந்த ஒரு அரசியல் பின்புலமும் இல்லாதவர்களும் அது பேசி கலந்துட்டு இருக்காங்க, அவங்க ஒரு ஒப்பீனியனை வச்சாங்க, அதனாலதான் வந்து நிகழ்ச்சி ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா. அதுதான் ஆக்சுவலி இப்ப திரும்ப அது சொல்ற விஷயமா இருக்கு. இங்க இன்னொன்னு கான்ட்ராடிக்டரி ஃபேக்டா இருக்கு. ஏன்னா அவங்க சொல்றது என்னன்னா ரிவ்யூன்னு சொல்றாங்க. ரிவ்யூ சொன்னது இல்லாம நான் என்ன கேட்கிறேன் இந்த இடத்துல அப்படின்னா, ஒரு எபிசோட நீங்க ரிவ்யூ அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு டாபிக்கே நீங்க பல வாட்டி ரிவ்யூ பண்ணி தானே சூஸ் பண்ணிருப்பீங்க. கண்டிப்பா ஒரு டாபிக் எடுத்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஆங்கர் அது இவ்வளவு பெரிய டெலிவிஷன்ல அது பண்ணிருக்க மாட்டாங்க. ஒரு டீம் சூஸ் பண்ணனும், அதுக்கு அப்புறம் இன்னொரு டீம், அதுல இருக்க ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் என்ன, அதை தாண்டி என்ன மாதிரி क्वेश्चंस அது கான்சிக்வென்சஸ் இதுல எப்படி வரும், கான்சிக்வென்சஸ் என்ன, ஃப்ரேம்ஸ் எந்த மாதிரி சூஸ் பண்ண, எந்த மாதிரி அவுட்கம்ஸ் கொண்டு வரணும், அப்புறம் ஃபைனலா அது அட்மின் டீமுக்கு அனுப்பப்படும். அட்மின் டீம்ல இருந்து அதை சூஸ் பண்ணி திரும்ப ஃப்ளோ ஆகி திரும்ப ஆங்கருக்கு வரக்கூடிய விஷயமா தான் இருக்க போகுது. ஏன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏங்க இந்த எபிசோட் இது பண்ணலன்னு கேட்டதுக்கு, இந்த எபிசோடு தற்போது சேனலின் தரநிலைகள் மற்றும் நடைமுறைகள் குழுவால் மதிப்பாய்வு செய்யப்பட்டு வருகிறது, இது ஒண்ணு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது பொதுவாக ஒளிபரப்பப்படுவதற்கு முன்பு உள்ளடக்கத்தை மதிப்பீடு செய்கிறது. அது என்ன மாதிரி இருக்கு, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃபுல் ஷூட் முடிச்சுட்டு திரும்ப நாங்க ஒரு வாட்டி அனுப்புவோம் ரிவ்யூக்கு. ஓகே, அந்த மாதிரி தான் அனுப்பப்பட்டிருக்கின்ற. சில நேரங்களில் முக்கியமான தலைப்புகளை உள்ளடக்கிய எபிசோடுகள் கூடுதல் மதிப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்டு நிலுவையில் இருக்கும். இந்த மாதிரி சென்சிட்டிவ் டாபிக்ஸ் எல்லாமே மும்மொழி கொள்கை. ஆனா இதுதான் வரலாற்று, இந்தியான வரலாற்றுல இந்த மாதிரி ஒரு நடந்தது எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க பாருங்க. அதான் நான் சொல்றேன், மும்மொழி கொள்கை குறித்த விவாதமும் மதிப்பாய்வில் உள்ளது என்றும் ஒரு சில வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. இப்பதான் இவ்வளோ எக்ஸ்பிளனேஷனா இவ்வளோ இருக்குங்க இதுல நாங்க பண்ண வேண்டியது அப்படிங்கிறது இதுலதான் நம்மளால இந்த 10 வருஷம் ஹிஸ்டரியில பார்க்க முடியுது. இது வரைக்கும் ஒரு டாபிக், ஒரு விஷயம், ஒரு கான்ட்ரவர்சி வந்து நம்மளால பார்க்க முடியல இல்லையா. இதுதான் அவங்க திரும்ப சொல்ற ஒரு விஷயம். நாங்க சும்மா எடுத்துட்டு ஒன்னெல்லாம் டெலிகாஸ்ட் பண்ண மாட்டோங்க, எடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப டீமுக்கு போகும். அப்புறம் அவங்க 9ஆம் தேதி வந்துட்டு அந்த எபிசோடு வரும் ஏன் முதல்ல சொல்லியிருந்தாங்க, அப்ப ஆய்வுக்கு உட்படுத்தாமையா சொல்லியிருப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி பல क्वेश्चंस நமக்கு வருது. எல்லாமே இப்ப எப்படின்னா அன்ஆன்சர்டு क्वेश्चனா தான் இருக்கு. சோ அட் லாஸ்ட் இது எப்படி போகுதுன்னா, எஸ் அரசியல் ரீதியான ஒரு விஷயம். நான் சொன்னேன் இல்லையா, தமிழ் வர்சஸ் ஹிந்தி, பிஜேபி வர்சஸ் டிஎம்கே, இவ்வளவுதான் இதுல கண்டென்ட்டா இருக்கு, வேற எதுவுமே இதுல கண்டென்ட்டா இல்லை. ஏன்னா நம்ம யாருக்குமே ப்ராப்பரான ஒரு பதிலே கிடையாது இந்த இடத்துல. இவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கே தவிர்த்து இல்லைங்க இதனால இது இருக்குமோ இதனால இது இருக்குமோன்னு நம்மளால ஒரு சஸ்பெக்ட் கூட பண்ண முடியாத அளவுக்கு தான் இந்த கண்டென்ட் ரிலேட்டட் இப்போ இருந்துட்டு இருக்கு நமக்கு. ஓகே மேம், நீயா நானா ஒட்டி எழுந்த சர்ச்சைகள் குறித்த பல விஷயங்கள் என்கிட்ட பதிவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.